ஹாய்ங்க. ஏசிஎல் இன்ஜுரி உங்களுக்கு இப்போ ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கூட இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சர்ஜரின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு காலில் பற்றின ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது. கால் ஒன்றரை கொஞ்சம் பயப்படுவீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7 கொஸ்டின் இங்கே நான் போடுறேன் பாருங்கள். 7 கொஸ்டின் ஏசிஎல் இன்ஜுரி ஆனால் யூஸ்வலாக காமனாக எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் வர அந்த 7 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் இப்போ சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமா, உங்களுக்கு உண்மையிலேயே ஏசிஎல் ஃபுல்லாக டேர் ஆகிருக்கா ஆகலையா, இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு வந்து ஆஸ்ட்ரோஜரிஸ் வருங்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா, நான் சர்ஜரி பண்ணல அப்படின்னா, எம்ஆர்ஐ சொல்லுது டேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு பெயின் இருக்குது, எனக்கு பெயின் இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏசிஎல் லிகமெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முட்டியில் கீழே ஒரு எலும்பு இருக்கும், மேலே ஒரு எலும்பு இருக்கும், சரிங்களா? அந்த 2 எலும்பையும் கனெக்ட் பண்ணுறது இந்த லிகமெண்ட்டு ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஏசிஎல் அப்படிங்குவாங்க. ஆன்டீரியர்னா என்னென்னா ஃப்ரண்ட்டுன்னு அர்த்தம். கீழே இருக்க போனோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இருந்து க்ரூஷியேட் அப்படின்னா எக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுன்னு அர்த்தம். க்ரூஷியேட்னா பின் இப்படி எக்ஸ் மாதிரி போய் மேலே இருக்கிற எலும்பு தொடை எலும்புலோட பின் பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்கும், சரிங்களா? அதனால தான் இதுக்கு பேர் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டுன்ட்டு பேர். இன்னொரு லிகமெண்ட் இருக்குது, அது போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். சரி, அது பெருசாக இன்ஜுரி ஆகாது, அது ஏன்னு வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது இதே மாதிரியான கீழே இருக்கிற கால் எலும்போட பின் பக்கத்துலேருந்து கிராஸ் ஆகி முன் பக்கத்தில் இருக்க தொடை எலும்பில் அட்டாச் ஆகிருக்கும். அதனால் அது போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க. இப்போ இது புரிஞ்சிருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் நீ ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேலேருந்து கீழே அட்டாச் ஆகிருக்கனால அதுக்கு ஃப்ரண்ட்லேருந்து, பேக்லேருந்து, ரைட் சைட்லேருந்து, லெஃப்ட் சைட்லேருந்து என்ன 4 டைரக்ஷன்லையும் சப்போர்ட் தேவை. லிகமெண்ட் சப்போர்ட் பண்ணணும், மசில் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட்டில் முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் வந்து ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அது முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த லிகமெண்ட் ஒர்க் ஆனால் தான் அது முன்னாடி போக அலோவ் பண்ணாது, ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் நம்மளே. ஸோ அதனால தான் ஏசிஎல் லிகமெண்ட் பிளேஸ் மேஜர் ரோல். ஏன் இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஏன் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் சொன்னேன்ல ஃபார்வர்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு. இப்போது நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் நிற்கிறது, நடக்கிறது, நிறைய ஆக்டிவிட்டியில் ஓடி போய் ஸ்டாப் பண்ணுறது, கட் பண்ணுறது, டர்ஃபில் நீங்கள் கிரிக்கெட் விளையாடிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுட்பால் விளையாடிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டியில் டக்குன்னு நடக்கிறதுனால அந்த ஆன்டீரியர் டிபியல் டிரான்ஸ்லேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரெக்கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும் இந்த லிகமெண்ட்டு. இதனால தான் வந்து போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் வந்து பெரிய இன்ஜுரி ஆகிறது இல்லை. ஏன்னா போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் எப்போ ஃபுல் ஒர்க் ஆகணும்னா கம்ப்ளீட்டாக நீ பெண்டாக இருக்கும்போது, நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ரேராக தான் ஃபுல் டீப் ஸ்குவாட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஃபுல் டீப் ஸ்குவாட்டில் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் நிறைய பண்ண முடியாது நம்மளால். அதனால தான் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ஹை இன்ஜுரி இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. பேசிக்கலி ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இந்த மாதிரியான இன்ஜுரி, பிவர்ட் மூவ்மெண்ட் இருக்கிற, கட்டிங் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸு. சரி, ஏன் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா, இது டேரெக்டாக பிரெயின் கூட ரொம்ப கனெக்டாக இருக்கிற ஒரே ஒரு லிகமெண்ட். 70% கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹை அமௌண்ட் ஆஃப் சென்சரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சென்சேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த லிகமெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த லிகமெண்ட்டை. அது ஒரு ரீசன். அதுதான் ப்ராப்பரோசெப்ஷன் சொல்லுவோம். ஹை ப்ராப்பரோசெப்டிவ் லிகமெண்ட் இந்த ஹியூமன் பாடி. அதனால தான் அந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். கால் கீழே வைக்கிறதுக்கு பயப்படுவோம், டக்குன்னு ஓடுறதுக்கு பயப்படுவோம், டக்குன்னு நடக்கிறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் சிக்னலிங்கே பிரெயின் கூட வந்து டிஸ்ஓரியன்ட் ஆகிருக்கும், கனெக்ட் ஆகிருக்காது. சரி, இந்த லிகமெண்ட் எப்படி இன்ஜுரி ஆகும் அப்படின்னா, மோஸ்ட்லி இன்ஜுரி ஆகிறது நான் கான்டாக்டட் ஸ்போர்ட்ஸு. அப்புறம் இன்ஜுரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மல்டி ஃபேக்டோரியலுங்க. தடுக்கி விட்டு இன்ஜுரி ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன், ஒரு மாடிலேருந்து குதிச்சு இன்ஜுரி ஆகாதவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஹைலி மல்டி ஃபேக்டோரியல். உங்கள் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லோடு எல்லாமே பிளேஸ் மேஜர் ரோல் தான் இன்ஜுரி ஆகிறதுக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து காலில் சரியாக மொபிலிட்டி இல்லை, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லை, பைக்கில் போய் விழுந்து இன்ஜுரி ஆனவங்களும் இருக்காங்க. இன்டென்ஸ் கேமில் ஸ்போர்ட்ஸில் விளையாடி இன்னொருத்தர் இம்பேக்ட் ஆகி காலும் ஒரு இடத்துல மாட்டி திரும்பி இன்ஜுரி ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் ஏன் இன்ஜுரி ஆச்சு, எனக்கு எப்படி ஆச்சு, நான் என்ன பண்ணணும், நான் என்ன தப்பாக பண்ணேன்னு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இன்ஜுரிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாலே ஹைலி மல்டி ஃபேக்டோரியல். பொதுவாக ஏசிஎல் இன்ஜுரி ஆகிறது எப்படின்னா, நீங்கள் கால் ரன் பண்ணியிருக்கீங்க, கால் ஒரு இடத்துல பிளான் பண்ணிவிட்டு பாடி முன்னாடி போயிடுச்சு, இன்னோட ரொட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா கால் வந்து ரொட்டேட் ஆயிரும். அப்போ அந்த லிகமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பொசிஷனுக்கு போயிடும். அதனால் எக்ஸசிவாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இன்ஜுரி ஆயிரும். இதுக்கு பேர் டூ மச் டூ சூன்னு சொல்லலாம் நம்ம. இப்போ உங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நீங்கள் அதை விட தாண்டி ஓவராக பண்ணும்போது தான் இன்ஜுரி ஆகும். நீங்கள் ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் இழுக்கிறீங்க, இழுக்க டேர் ஆகாது. எப்போ ரப்பர் பேண்ட் பியும் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தியை தாண்டி நீங்கள் இழுக்கும் பொழுது தான். அப்போ ஓவர்லோட் தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஏசிஎல் இன்ஜுரி. அது இந்த பொசிஷனில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்கும். நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் உங்கள் கெப்பாசிட்டியை குறைக்கிறதுக்கான வழி இல்லை, நீங்கள் உண்மையிலேயே ஓவர்லோட் பண்ணியிருந்திருக்கலாம்.
ஸோ இப்படி தான் ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரி ஆகுது. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஏசிஎல் இன்ஜுரி? சரிங்க, எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு ஏசிஎல், 3 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. தெளிவாக புரிஞ்சுங்க, 3 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ஜரி பண்ணிடுறது, எடுத்தோன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஹேப் பண்ணுறது, ஒரு 6 மாதம் ரீஹேப் பண்ணுறது, ரீஹேப் பண்ணி திரும்பி ஃபங்க்ஷனுக்குள்ளே வர்றது. செகண்டு சர்ஜரியெல்லாம் வேணாங்க, மைல்டாக தான் இன்ஜுரியாக இருக்குது, டேரெக்டாகவே ரீஹேப் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி ரீஹேப் மட்டுமே பண்ணி காலை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கிறது. இது 2 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டேன். 3வது ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், ஹைலி இப்போ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீஹாப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரீஹாப்பில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் பார்ப்போம். 3 மாதத்தில் ஒரு செக்லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டீங்க, 3 மாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 மாதத்தில் மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆக முடியல அப்படின்னா சர்ஜரி பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன் பேர் தான் ரீஹேப் ஃபாலோட் பை சர்ஜரி இஃப் இட் இஸ் ரிக்வைர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதில் 50லேருந்து 70% பாப்புலேஷன் வந்து யாரெல்லாம் ரீஹேப்பை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்களோ 50 to 70% சர்ஜரிக்கே போகிறதில்ல, சர்ஜரிக்கே போகாமல் சரியாயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏசிஎல் லிகமெண்ட் டேர் ஆயிருக்கலாம், என்ன சுச்சுவேஷனாலும் நீங்கள் இருக்கலாம். ஏன் சர்ஜரி பண்ணலாங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரீஹேப்பில் ஸ்டார்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைன்னா சர்ஜரி பண்ணுறது ஒன் ஆஃப் த பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு 2 இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்குது. அதில் ஒன்று, என் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா உனக்கு முட்டி தேய்மானம் வந்துடும், ஆர்த்தடிஸ் வந்துடும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது என்னென்னா, ஒரு அறிவியல் ஆராய்ச்சி 20 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாதி பேத்துக்கு ஏசிஎல் ஃபுல்லாக டேர் ஆகி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பாதி பேத்துக்கு ஏசிஎல் ஃபுல்லாக டேர் ஆகி ஆப்ரேஷன் பண்ணல. இவங்க எல்லாமே எலிட் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட், நார்மல் பார்ட்டிசிபென்ட் கிடையாது. சரிங்களா, 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதில் 2 பேத்துக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சர்ஜரி பண்ணவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர சான்ஸ் ஜாஸ்தி, சர்ஜரி பண்ணாதவங்களை விடன்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், எனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணலை ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துடும் அப்படிங்கிறது மித்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் பர்சன் எடுத்துக்கலாம். நார்மல் பர்சன் வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது, வெயிட் ஜாஸ்தி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏசிஎல் இன்ஜுரி ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி ஃபியூச்சரில் ஆர்த்ரைட்டிஸ் வரதான் போகுது. ஸோ இப்போ ஆர்த்ரைட்டிஸ் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். காலில் கத்தி வச்சுட்டாலும் ஆர்த்ரைட்டிஸ் வரதான் போகுது, காலில் கத்தி வைக்கலனாலும் ஆர்த்ரைட்டிஸ் வரதான் போகுது. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரின்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாட்டினாலும் ஒன்று தான். நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் எனக்கு வராது, ஆப்ரேஷன் பண்ணலை எனக்கு வரும்னு கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரதும் வராததும் ரிஸ்க் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதான் ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு, அது எப்படி சேரும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாக கிழிஞ்சிருக்குன்னு யார் சொன்னேன்? ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐ தானே. ஸோ எம்ஆர்ஐவே 100% கரெக்டாக சொல்லணுன்றது கிடையாது இல்லை, அதுவும் ஒரு ஹியூமனால் பார்த்து எழுதப்படுறது தானே, அதுலேயும் சில எரர்ஸ் இருக்கலாம். நம்ம கிளினிக்கலாக கோரிலேட் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, உங்களால் நிற்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஸ்வெல் இருக்குது, பெயின் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா எம்ஆர்ஐ கூட ரிலேட் பண்ணிட்டு எஸ் எம்ஆர்ஐயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கலாம். இன்னும் கூட இருக்க அதர் லிகமெண்ட்டும் இன்ஜுரி ஆயிருக்கும். மெனிஸ்கல் சில பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கும், எம்சிஎல்ன்ற லிகமெண்ட் சில பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கும், மீல் குவார்டர் லிகமெண்ட் இதெல்லாமே இன்ஜுரி ஆயிருக்கு. பார்க்கறக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, டெஸ்ட் பண்ணிவிட்டு எம்ஆர்ஐயும் கன்ஃபார்ம் 2 மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைன். மேட்ச் ஆகலை, நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரி பண்ணுன்ற விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா டாக்டர் வந்து கேமரா எடுத்துகிட்டு ஆர்த்தோஸ்கோபிக்கில் உள்ளே போய் செக் பண்ணாத வரைக்கும் உண்மையிலே உள்ள 100% என்ன நடந்திருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ எம்ஆர்ஐ அலாங் வித் கிளினிக்கல் கோரிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். when it comes to பிளட் சப்ளைக்கு வருவோம். பிளட் சப்ளையுமே 2023 ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏசிஎலோட ப்ராக்சிமல் பார்ட், ஏசிஎல் வந்து இப்படி இருக்குன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. அதோட ப்ராக்சிமல் பார்ட்டுக்கு 56% பிளட் சப்ளையும், மிடில் பார்ட்டுக்கு 28% பிளட் சப்ளையும் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோவர் போர்ஷனில் மட்டும்தான் நல்ல பிளட் சப்ளை இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கே இன்ஜுரி ஆயிருக்குங்கிறத வரைக்கும் முக்கியம். பட் ஆனால் அது எப்போ தெரியும்? அகைன் நான் சொன்ன மாதிரி கேமரா வச்சு ஆர்த்தோஸ்கோபிக்கெலாம் சர்ஜரிக்குள்ளே போகும்போது தான் தெரியும் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனாலே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிளட் சப்ளை இருக்குது ஏசிஎல் லிகமெண்ட்டுக்கு, நீங்கள் அதுக்கு அசையணும். ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருமானா கிடையாது. நீங்கள் மூவ் பண்ண நாங்கள் பிளட்டு நிறைய போகும், பிளட்டு நிறைய போனால் நிறையா பர்ஃபியூஷன் நடக்கும், நிறையா பர்ஃபியூஷன் நடந்தால் நல்லா ஹீல் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பிளட் சப்ளை ஏசிஎல் இருக்குது, அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். பிளட் ஃபுல்லாக டேர் ஆகிருக்குங்கிறத நீங்கள் கிளினிக்கலாக கோரிலேட் பண்ணாமல் கன்ஃபார்ம் பண்ண முடியாது எம்ஆர்ஐ மட்டும் வச்சு. சரிங்க, அப்போ நான் எப்போ தான் சர்ஜரி பண்ணணும்? ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எலீட் லெவல் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட், ஒரு இந்தியாவுக்காக அந்த அளவுக்கு ஒரு நேஷ்னல் லெவலில் விளையாடுறீங்க, உங்கள் ஃப்யூச்சரை இதை பற்றி ரொம்ப யங் ஏஜாக இருக்கீங்க, உங்களுக்கு இது நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுவும் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிறையா பிவட் மூமெண்ட் ரன்னிங் ஸ்டாப்பிங் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் சர்ஜரி கன்சிடர் பண்ணணும். அதுவுமே ஒரு ப்ரீ ரீஹாப் மாதிரி பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன்.
செகண்ட் இன்ஸ்டெபிலிட்டி, சிவியர் இன்ஜுரி, அதர் லிகமெண்ட்டும் சேர்ந்து இன்ஜுரி ஆயிருக்கு. கால் அப்படி நல்லாவே இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, நிற்க கூட முடியல, கலண்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஃபீல்ன்றதை தாண்டி உண்மையிலேயே அப்படி ஆகுது. ஏன் ஃபீல்ன்ற நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், உண்மையிலேயே அப்படி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சர்ஜிக்கல் டிசிஷன் எடுக்கலாம். அப்புறம் தேர்ட் ரீசன், நம்ம ரீஹாபில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 க்ரைட்டீரியா சொன்னோம் இல்லைங்களா, அதில் பாஸ் ஆகலை 3 மந்த்ஸில் அப்படின்னாலும் சர்ஜரிக்கு போகலாம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக நீங்கள் சர்ஜரி சூஸ் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் ஜென்ரலான பாப்புலேஷன், நான் ரெக்ரேஷனில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறேன், ஏஜ் ஒரு 30 ஆச்சு, 25 to 40 இருக்கேன், நான் அப்படி ஏசியில் இன்ஜுரி ஆகிடுச்சு, நான் சர்ஜரி பண்ணி ஆகணுமான்றது கன்ஃபியூஷனை வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ரீஹாபோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, உங்கள் கோல்ஸ் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா மட்டும் நம்ம சர்ஜரி பற்றி யோசிக்கலாம். அப்புறம் ரீஹாபிடேஷன் என்னன்னு சொல்லி, ரீஹாபிடேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு டவல் வச்சுட்டு கீழே அமுத்துறது, காலை தூக்குறது, ஒரு வாட்டி கால் மடக்கிறது மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. அது ரீஹாப் கிடையாது. நான் எக்ஸசைஸ் பண்ணேன் சரியாகலன்னு சொல்லி வராதிங்க, அது ரீஹாப் கிடையாது. ரீஹாபுங்கிறது ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணி கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் எல்லாம் பெட்டர் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் பண்ண வச்சு, ப்ளயோமெட்ரிக் ஜம்பிங்லாம் பண்ண வச்சு, ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட்டு ப்ராப்பராக எடுத்து, எப்போ ரன் பண்ணலாங்கிறத ப்ராப்பராக எடுத்து, இத்தனையும் பண்ணுறதுக்கு பிறகு தான் ரீஹாபிடேஷன். லாஸ்ட் கொஸ்டின், ஸோ எவ்வளோ நாள் ஆகும் ஏசிஎல் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா? ஏசிஎல்ன்ற ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுனாலே மினிமம் 6 months மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சரியாக இருக்க உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவல் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக மந்த்தும் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகும். சில பேருக்கு 12 months மேலே கூட ஆகலாங்கிறது தான் இப்போ கரண்ட் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, ஏசிஎல்ன்றது வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஆன லிகமெண்ட், பிரெயின் கூட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற லிகமெண்ட்டு. நீங்கள் இன்ஜுரி ஆகிடுச்சு, ஏசிஎல் சர்ஜரி பண்ணி வேறு கொண்டு வந்து அங்கே வச்சிட்டிங்க. அந்த இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1000 1000 டைம் நீங்கள் காலை மூவ் பண்ணியிருப்பீங்க, ஓடி இருப்பீங்க, ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, விளையாடிருப்பீங்க. அப்படிங்கும் பொழுது அந்த லிகமெண்ட் அவ்வளோ அடாப்ட் ஆகிருக்கும் அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ இது புதுசாக இருக்கிற லிகமெண்ட்டுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அதையும் ஹைலி சென்சிட்டைஸாக மாற்றணும்னா ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் நீங்கள் திரும்ப பண்ணும்பொழுது தான் பெட்டர் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து 9 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது, 12 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குதுன்னா 1 year எஃபோர்ட் போடுங்க. ரொம்ப இன்டென்சிட்டி இல்லாமல் உங்கள் கான்ஃபிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டென்சிட்டி திரும்ப அந்த மூவ்மெண்ட் பண்ண அந்த கான்ஃபிடன்ஸ் வருங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாலும் சரி, மினிமம் 6 months உங்களோட ஸ்போர்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் ஜாஸ்தியாகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் டு ரன்னிங் க்ரைட்டீரியா மாதிரி ஒன்று செட், அது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதில் பாஸ் ஆனால் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஜம்பிங் ஸ்டார்ட் பண்ணணும், ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் வரணும், ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸில் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து ஏசிஎல் பற்றின ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்காவது ஏசிஎல் இன்ஜுரி ஆகிருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவேர்னஸ் அவங்களுக்கும் போகும். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம்.